கடகம் பெருசா ஒன்று வரப்போகுது. ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, அதாவது எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்க இருக்காரு, அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்க இருக்காங்கன்னா கடக ராசியில உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமா நம்ம வந்து இந்த மாதத்துல பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாறுவாங்க. மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரன் அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்ப பாருங்க இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாசத்துலலாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்ப இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போறார். ஸோ அப்ப கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்க வந்து அதை ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்கள் ஒன்ஸ் அது அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும்.
கடகராசிக்கு என்ன நடக்க போகுது? ஆல்ரெடி குரு உச்சமாயிட்டாரு, நிறைய நல்லது பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது கைவிட்டுட்டாரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கவலையே படாதீங்க. இந்த மாதம் நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்கள் கரியரும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசியில குரு, சூரியன், புதன் 3 முக்கியமான கிரகங்கள் இந்த ராசியிலே அமர்ந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதத்துல இருக்கு. ஸோ புதனோட ஒரு சேர்க்கையில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது கரியர்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில் ரீதியா இல்லை வியாபார ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்துல அந்த ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் திருப்பி பண்ணக்கூடாதோ, பண்ண தப்பை எப்படி மாற்றிக்கலாம். நம்ம சனி வக்கரமாக இருக்க, ஸோ சனி வக்கரமாக இருந்தால் பண்ண விஷயங்கள்லேருந்து நம்ம அதுலேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு வரும். அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஏன்னா அதை தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே. என்னமோ தப்பு பண்ணியிருக்கோம், அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்து அதை அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் கரியராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் வியாபாரமாக இருந்தாலும் சரி. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்குமே இது முழுக்க முழுக்க ஒரு சந்திரன் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதுனால நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறத விட அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலே நல்லா வருவாங்க கடகராசியில் இருக்கவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது. குருவும் இந்த இடத்துல நல்லா இருக்கிறதுனால கன்சல்டன்சி துறையில் இருக்கவங்க, ஒரு அட்வைசரி துறையில் இருக்கவங்க, அட்வொகேட்ஸாக இருக்கவங்க, லாயராக இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். 2nd வீக்லேருந்து உங்களுடைய எண்ணங்கள் பழிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. மேரேஜ் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது, அது சார்ந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க, முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை பெண்டிங்காக வைக்க போகிறீங்களா அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே 9ஆம் பாவத்தில் சனி வக்கரத்தில் போயிட்டுருக்காரு. குரு இன்னும் வக்கரமாவில் அவர் உச்சத்தில் தான் இருக்கார். அவர் அப்படியே 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால டெஃபினட்டாக தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடை பண்ணி வச்சுருப்பீங்க. சரி ஓகே இது அப்படியே வெய்மா அப்புறம் பார்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயத்த திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு விட்லாம், இல்லை பேசி தான் பார்க்கலாமே, நம்ம தானே வேணான்னு சொல்லிட்டு விட்டோம், பேசி தான் போய் பார்க்கலாமே, நல்ல பையனாக தானே இருக்கான், நல்ல பொண்ணாக தானே இருக்கு, சரி விடு பார்த்துக்கலாம், எல்லாமே குறையா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ், மன ரீதியாக சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள், இல்லை ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய லவ்வரோடே சண்டை போட்டிருந்தாலும் பரவாயில்ல அவன் தானே யார் அப்படின்ற மாதிரி திரும்பி ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் ஏற்பட தான் போகுது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பசங்களை பொறுத்த வரைக்கும், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவம் என்பது மிக முக்கியம். ஸோ 5ஆம் பாவத்தோட அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் எஃபர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்க, பட் எஃபர்ட்ஸுக்கு உண்டான பலன் இன்னும் கிடைக்கல. இருந்தாலும் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அப்ராடில் இருக்கீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது. ஸோ சூப்பராக இருக்க போகிறீங்க, கவலையே பட வேண்டாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.